உள்ளத்தோழபடியினர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒப்பந்தத்துக்கு வந்த ஈரான் அமெரிக்கா போரை முடிவடைய விடாமல் முரண்டு பண்ணுற இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு யூஎஸ் திட்டம் போட்டுருச்சு. அதனால் அரபு நாடுகளும் இப்போ ஒன்று கூட்டிட்டாங்க. இப்படியே இந்த இஸ்ரேலை விட்டால் ஆபத்து, இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உலக நாடுகளே வந்துட்டாங்க. அதற்கு காரணம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்தபடி போர் நிறுத்தம்னு சொல்லி ஈரானும் அமெரிக்காவும் கையெழுத்து போட்டது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போட்ட ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது, நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி இந்த இஸ்ரேல் வம்பு இழுக்கிறதுலவே குறியாக இருந்துச்சு. அப்படி குறியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த போர் நிற்கக்கூடாது, காலம் பூரா போர் நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அதனால் அது என்ன பண்ணுச்சு, லெபனானை தாக்க ஆரம்பித்தது. லெபனானை தாக்க ஆரம்பித்தோடனே அப்போ ஈரான் சொல்லிச்சு, பாரு ஒப்பந்தம் போட்ட பிறகு லெபனானை தாக்குறா, லெபனான் உள்பட உலகத்தில் எந்த நாட்டிலையும் போர் நடத்தக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஒப்பந்தம், அதை மீறுறான்னு சொல்லிவிட்டு பதிலுக்கு அந்த ஈரானும் என்ன பண்ணுது, அதோடைய எல்லையில் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் வந்த சிங்கப்பூரை சேர்ந்த எம்வி எவர் லவ்லிங்கிற கப்பல் மீது தாக்குதல் நடத்துது. இதை பார்த்த உடனே ட்ரம்ப் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, நீ எப்படி நாங்கள் அனுப்பிச்ச கப்பல் மேலே தாக்குறான்னு சொல்லிட்டு ஈரானை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஈரான் என்ன பண்ணுது, பதிலுக்கு அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை தாக்குது. இப்போ இந்த ஒப்பந்தம் நாசமாக போச்சு பார்த்தீங்களா, திருப்பி போரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு இந்த இஸ்ரேல். இப்படி பண்ணி விட்டதுனால தான் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த இஸ்ரேல் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் அமைதி இருக்காது, அமைதியே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் இஸ்ரேல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் இஸ்ரேலை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும்னு சொல்லி இந்த 22 யூரோப் நாடுகள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுக்குள்ள இனிமேல் நம்ம டூர் போகவும் கூடாது, அவங்க இங்கே வர விடவும் கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ட்ராவல் பேன் பண்ணுற அளவுக்கு 22 நாடுகள் முன்னுக்கு ஒரு ஏற்பாடாக வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவும் இஸ்ரேல் மேலே வெறுப்பு கொண்டுச்சோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேலை அதிகமாக மிரட்டாமல் ஈரானை மிரட்டுது. நான் ஒன்று இல்லாமல் ஆக்கி போட்டுருவேன், நீ எனக்கு கட்டுப்படணும்னு சொல்லி வெறும் மிரட்டுறாரு ட்ரம்ப்பு. இப்படியெல்லாம் நடக்கிறதுனால இந்த போர் முடிவுக்கு வரும்னு எதிர்பார்த்ததில் திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. இது என்ன நடக்கும், எங்கே போய் முடியுங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கிட்டத்தட்ட போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட சூழ்நிலையில் அப்படியே போரெல்லாம் முடிய விட மாட்டேன்னு சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணுற இஸ்ரேலால் திருப்பி போர் வந்துருச்சு. அதுதான் நம்ம உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இருக்குது. இந்த நிலையில் இப்போ ஈரான் சொல்லுது, எந்த வகையிலையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நியாயமான முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்க, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஒரு 2 விஷயங்களை ஈரான் உலகத்துக்கு எடுத்து வைக்குது. அந்த ஒரு 2 விஷயங்கள் என்னென்னா, இந்த MOUன்னு சொல்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒப்பந்தத்துடைய மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொன்னப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஈரானுடைய 24 பில்லியன் பணம் அமெரிக்க டாலர், 24 பில்லியன் அமெரிக்க டாலரை ஈரானுடைய பணத்தை அமெரிக்கா முடக்கி வச்சுருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலே 47 வருஷமாக முடக்கி வச்சுருந்துச்சு. இப்போ இந்த புதிய ஒப்பந்தப்படி, போர் நிறுத்த ஒப்பந்தப்படி அந்த 24 பில்லியன் ஈரானுடைய பணத்தை விடுவிக்கணுங்கிறது தான் ஒப்பந்த முடிவு. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, 24 பில்லியனில் 12 பில்லியன் டாலரை நாங்கள் கேஷாக கொடுத்துட்றோம் உனக்கு, அதுவும் அமெரிக்கா கொடுக்காதான், சவுதி அரேபியா, கத்தாரு, துபாய் இந்த மாதிரி நாடுகள்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட ஒரு 12 பில்லியனை தர சொல்லிடுறோம், மீதி 12 பில்லியனை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், அந்த பணத்தை உனக்கு காசாக கொடுக்க மாட்டோம், அதுக்கு எங்கள் நாட்டில் விளையிற பொருள்களை தான் கொடுப்போம்னு சொல்லி அமெரிக்கா பிடிவாதம் பண்ணுது. காசை வச்சுக்கிட்டு காசை திருப்பி தரேன்னு ஒப்பந்தம் போட்டுட்டு நான் காசாக தர மாட்டேன், எங்கிட்ட உள்ள பொருள்களை வாங்கினா அமெரிக்கா சொல்கிறது எவ்வளோ பெரிய அடாவடித்தனம். அது என்ன பொருள்களை கொடுக்குமா, அமெரிக்காவில் விளையிற சோயா பீன்ஸு, மக்காச்சோளம், கோதுமை, உருளைக்கிழங்கு இது மாதிரி பொருள்களை நீ வாங்கிக்கன்னு சொல்லுது. இப்போ ஈரான் என்ன சொல்லுது, எங்கள் பணத்தை நீ எங்கிட்ட கொடுத்துட்டா நாங்கள் எந்த பொருள் விலை மலிவாக எங்களுக்கு தரமாக இருக்கோ அதை நாங்கள் வாங்கிக்கிடுவோம். இப்போ உதாரணமாக ஒரு பொருள் இந்தியாவிலையோ பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ அல்லது சீனாவிலையோ 200 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அந்த பொருளை இப்போ அமெரிக்கா 400 ரூபா விலை சொல்லுது, விலையும் டபுளாக சொல்லுது. இன்னொரு பக்கம் அந்த பொருளும் தரம் இல்லாத பொருளாக இருக்குது. இப்போ அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த சோயாபீன்ஸு, மக்காச்சோளம், கோதுமை, உருளைக்கிழங்கெலாம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருள்கள்.
அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா மக்களே யாரும் விரும்புறதில்ல, யாரும் சாப்பிட்றதில்ல. அமெரிக்கா மக்கள் வேணான்னு சொல்கிறத குப்பையில் கொட்டுறதுக்கு வழி இல்லாமல் அதை வந்து வலுக்கட்டாயமாக கொடுக்க வேண்டிய காசுக்கு நீ வாங்கிக்கிறன்னு உத்தரவு போடுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், அமெரிக்காவுடைய அயோக்கியத்தனம்னு சொல்லி ஈரான் சொல்கிறது நியாயமாக இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதை கோவப்பட்டு என்ன பண்ணுது, இவன் சரி வர மாட்டாங்க, இனிமேல் நம்ம போர் ஒப்பந்தமாவது ஒன்றாவது நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஹார்மஸ் நீரணையை வந்து திருப்பி பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணுறப்ப தான் இது என்ன பண்ணுது, அமெரிக்கா மீறிக்கிட்டு அந்த சிங்கப்பூர் கொடியோட ஹார்மஸ் ஜலசந்தியில் வந்து வழியாக எம்வி எவர் லவ்லிங்கிற ஒரு கப்பலை விடுது. அப்போ ஈரானுக்கு கோபம் வருமா இல்லையா? என்னடா நீ எந்த எடுத்தாலும் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த கப்பலை தாக்குறாங்க. அதுக்கு பதிலடி வந்து இந்த பக்கம் அமெரிக்கா கொடுக்குது, அந்த பக்கம் வந்து லெபனானுக்கு வந்து இஸ்ரேல் கொடுக்குது. இப்படி போகிற சூழ்நிலையில் இது உலகவாறு மறுபடியும் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு கவலை உலக நாடுகளுக்கே ஏற்பட்டிருக்குது. ஆக அமைதியாக ஆகவே கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையை எடுக்கிற இந்த இஸ்ரேலுடைய நெத்தன்யாகியுடைய சூழ்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால் வந்து எப்படியாக இருந்தாலும் இதை போகிற முடிவுக்கு கொண்டு வரணும்னு உலக நாடுகள் விரும்புகிறாங்க. உலக நாடுகள் மட்டும் இல்லை, அமெரிக்காவும் அதை விரும்புது. அதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்காவில் வரக்கூடிய நவம்பர் மாதம் தேர்தல் வர்றதுனால அந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த போரை எப்படியுமே முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ ட்ரம்ப் என்ன விரும்புகிறாரு, நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி இந்த முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவரும் பலவித முயற்சிகளை செய்கிறாரு, பலவித பொய்களை சொல்கிறாரு, பலவித மிரட்டல்களை கொடுக்குறாரு, நேர்மையான முறையில் வரமாட்டேங்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா மக்களே ட்ரம்ப்கிட்ட எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 13,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஈரானால் அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? தேவையில்லாமல் நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து இது ஈரான்கிட்ட போய் வம்பிழுத்தது தப்பு. இந்த இஸ்ரேலுக்காக நீங்கள் போய் வம்பிழுத்து அமெரிக்காவுடைய பல லட்சம் கோடி ரூபாய் பணங்களை வீணாக்கினது மட்டும் இல்லை, பல வீரர்களையும் இழந்துட்டோம். அதனால் நீ போரை நடத்தக்கூடாதுன்னு மக்கள் மட்டும் சொல்லலை, அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம் ஏற்கனவே சொல்லிருச்சு. நாடாளுமன்றத்துக்கு பிறகு இந்த தீர்மானத்தை அமெரிக்கா செனட் சபையை கொண்டு போனார். செனட் சபையிலையும் ட்ரம்புக்கு எதிராக தீர்மானம் வந்து ஜெயிச்சிச்சு. ட்ரம்பை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இனிமேல் அவர் போரை நடத்த முடியாது. ஒருவேளை தன்னுடைய அதிபர் பதவியை வச்சு விட்ட போரை வச்சு போரையே நடத்தினாலும் அதற்கான பொருளாதாரத்தை வந்து அமெரிக்காவில் வந்து எடுக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை அமெரிக்காவுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் உள்ள இராணுவ தளவாடங்கள்லாம் காலி ஆகிட்டதுனால வேறு வழியே இல்லாமல் நிறுத்தியானுங்கிறது அமெரிக்கா சூழ்நிலை. ஆனால் அந்த பக்கம் என்னென்னா, இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு முறையும் தாக்குறப்ப பதிலடியாக ஈரான் அடித்த அடியில் இஸ்ரேலில் உள்ள பல நகரங்கள்லாம் சின்ன பண்ணாமாச்சு, கட்டிடங்கள்லாம் நாசமாக போச்சு. இப்போ அங்கே உள்ள மக்களும் அந்த இடங்களை விட்டு புலம்பெயர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. பங்கர் குழிக்குள்ளே போயிட்டு அடிக்கடி பதுங்கக்கூடிய சூழ்நிலை, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, பொருளாதார வீழ்ச்சி, நிம்மதி இல்லாத வாழ்க்கை இந்த நெதன்யாகுவால் வந்துருச்சுன்னு சொல்லி நெதன்யாகுவுக்கு எதிராக இஸ்ரேலியே மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நெதன்யாகு என்ன நினைக்கிறாரு, இந்த போரை நிறுத்திட்டா உலகம் அமைதியாகிட்டா விசாரணை கைதியாக நம்ம ஆட்படுத்தப்பட்டு நம்ம தண்டிக்கப்பட்டுருவோம். அதனால் நம்ம வயசு நம்ம ஆயுள் காலம் வரைக்கும் இந்த இஸ்ரேலில் மட்டும் இல்லை உலகத்தில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு நாட்டில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற முடிவுக்கு நெதன்யாகு வந்திருக்காரு. இதையெல்லாம் உணர்ந்த உலக நாடுகள் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இனிமே வந்து இதை நம்ம கண்டுக்காமல் இருந்தால் சரி வராது, எல்லாருமா சேர்ந்து இஸ்ரேலை வந்து தனிமைப்படுத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவு அமெரிக்காவும் வந்துருச்சு. சமீபத்தில் கூட அந்த இஸ்ரேல் பிரதமரை வந்து ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கெட்ட வார்த்தையாலெல்லாம் திட்டினாருங்கிற செய்தி வந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த யுஏஇ, துபாய் போன்ற நாடுகள்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி புண்ணியம் இல்லை, நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அரபு யுஏஇ மட்டும் இல்லாமல் அந்த சவுதி, கத்தார் போன்ற நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது 2வது கட்டம். 3வது கட்டமாக கிட்டத்தட்ட 22 யூரோப் நாடுகள் வந்து இனிமேல் நம்மளுக்கு இந்த இஸ்ரேலுடைய உறவே வேணாம், அவன் நாட்டுக்கு நம்ம யாரும் போவோனா அவன் யாரும் நம்ம நாட்டுக்கு வர வேணாண்டு கிட்டத்தட்ட டூரிஸ்ட்டு கூட எங்கள் நாட்டுக்கு நீங்கள் யாரும் யூதர்கள் வரக்கூடாது, இஸ்ரேலில் வரக்கூடாதுன்னு சொல்லி ட்ராவல் பேண்டு பண்ணுற அளவுக்கு இந்த இஸ்ரேலை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் அந்த மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனத்தினால அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேட்டோ நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் போகிறது சரியில்லைன்ட்டாங்க. ஆக ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து இஸ்ரேல் செய்கிறது சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டதுனால வேறு வழி இல்லாமல் இஸ்ரேல் வந்து ரிவேர்ஸ் கியர் போட்டே ஆகணும். அப்படி போடாமல் அது அழிச்சாட்டியம் பண்ணி மீண்டும் சேர்ந்தால்
உலகமே ஒன்று கூடி இஸ்ரேலை அழிச்சிருவாங்க. இது 1வது பாயிண்ட்டு. இல்லை ஒத்துக்கிட்டு இது அமைதியானாலும் இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கும், ஆனால் அந்த நாடு எந்த விதமான பலம் இல்லாமல் வளம் இல்லாமல் சோமாலியாவை விட மோசமாக, தமிழில் சொல்லுவாங்கள்ல சோத்துக்கே சிங்கி அடிக்கணும்னு, அந்த நிலைமையில தான் இனிமேல் அந்த நாடு கிட்டத்தட்ட பல வருடங்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ரேலை ஆளாக்கிய இந்த நெத்தன்யாகுவை இன்றைக்கி உலகமே இவ்வளவு மோசமான மனிதன் இருக்கார், அதனால் இவரை நம்ம தண்டிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆக ஸோ இந்த மனித குலத்திற்கே எதிரான, அமைதிக்கு எதிரான நெத்தன்யாகுவையும் இஸ்ரேலையும் எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து ஓரங்கட்ட முடிவு எடுத்துட்டதுனால அதனுடைய நிலைமை பரிதாபமானது தான் அமையும். இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்குண்டா, நீதியற்று யார் நடந்தாலும் நாதியற்று போவாங்கங்கிறது இதிலேருந்து தெளிவாக தெரிய வருது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தை உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தை உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.